இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 112 அதிகாரம் 6வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும்னா யாரை குறித்து இது சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளின்படி மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 112:1 பார்க்குறோம். அப்போ அவருக்கு பயந்து அவர் கட்டளை மேலே பிரியமாக இருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்றைக்குமே அசைக்கப்படாத இருப்பீங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தினா என்றென்றைக்கும் அவன் பேர் இந்த உலகத்தில் இருக்கும், இந்த பூமியிலையும் இருக்கும், பரத்திலையும் அவன் பேர் எழுதப்பட்டு இருக்கும். ஏன்னா நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும்னு நீதிமொழிகள் 10:7 பார்க்குறோம். அப்போ நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், அவனுடைய பேர் என்றென்றைக்கும் அந்த பூமியிலே பரத்திலும் நிலை நிற்கும், ஜீவ புஸ்தகத்திலே அவன் பேர் காணப்படும். ஆனால் துன்மார்க்கருடைய பேரையோ கர்த்தர் பூமியில் இராதபடிக்கு அதை அழித்து போடுவார். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும்னே நீதிமொழிகள் 10:6 பார்க்குறோம். அப்போ நீதிமான் சிரசிலே, நீதிமான்னா யார்? அவன் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளை கற்பனை கை கொண்டு அவர் சித்தத்தை செய்கிறவன் இல்லையா? அவன் தான் நீதிமான். அவன் சிரசின் மேலே என்னென்னைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய வாயை கொடுமை அடைத்து போடுன்னே சொல்கிறாரு. எபிரேயர் 6:10 பார்க்குறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்தின் நிமித்தம் காண்பித்த பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்போ இன்றைக்கி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கவங்களுக்கு கூட பல பாடுகள் மனுஷர்களால் வரலாம், சத்துருக்களால் வரலாம், பிசாசுகளால் சோதிக்கப்படலாம். அந்த நேரத்தில் நான் உமக்கு தானப்பா ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த போராட்டம்ன்ட்டு கூட சிலர் கேட்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஊழியத்தின் நிமித்தம் ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தன்னுடைய நாமத்துக்காக நீங்கள் காண்பிக்கிற அந்த பிரயாசத்தை எல்லாம், அந்த அன்பெல்லாம் கர்த்தர் மறந்து போக தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் அநீதி உள்ளவர் அல்ல இல்லையா? அவர் நீதி உள்ள தேவன், அவர் நித்திய நியாயாதிபதி. அப்போ நம்ம இடங்களில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து கொண்டு தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை தொடுவார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னே வசனம் சொல்லுது. அப்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் இன்றைக்கி கர்த்தர் கொடுக்குற ஒரு உறுதி என்னென்னா, அவருக்கு அன்பின் நிமித்தம் அவர் நாமத்தை நிமித்தம் ஊழியம் செஞ்சிங்கன்னா தேவன் அதை மறந்து போகிறதுக்கு அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றுக்கும் அசையாது இருக்கும், சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள்னே சங்கீதம் 125:1 பார்க்குறோம். அப்போது கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் என்றைக்கும் நம்மை அசைக்க விடமாட்டார், நம்மை தள்ளாட விடமாட்டார். நாம் எப்படி இருப்போமா? சீயோன் பர்வதத்தை போல நிலைத்து இருப்போம். சீயோன் பர்வதம் என்பது என்ன? அது உன்னத ஸ்தலம், அது உயர்ந்த ஸ்தலம், அது பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணும் இடம் சீயோன் பர்வதம். அந்த சீயோன் பர்வதத்தை போல கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படாமல் இருப்பாங்கன்னு இன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் தான் நமக்கு கண்மலை ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 62:2. அப்போ அவர் தான் உங்களுக்கு கண்மலை ரட்சிப்பு, அரண், கோட்டை, அடைக்கலம் எல்லாமே. நீங்கள் நம்பி இருக்கிறவர் அவர் தான் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஒருபோதும் வெட்கமடைய விடமாட்டார், தாழ்ந்து போக விடமாட்டார், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்கள் கால்களை தள்ளாட விட மாட்டார். ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் மற்றவங்களால் கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க, கட்டளை கற்பனையின் கை கொள்கிறவர்களாக இருந்தோம். இன்றைக்கி மனுஷர்களால் உங்களுக்கு போராட்டம் வருதுன்னா இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்னு சங்கீதம் 55:22 பார்க்குறோம். அதனால் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், உங்களை தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 15:2-5 நம்ம பார்க்கும்போது, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்போ நீதிமானாக இருக்கிறவன் ஃபஸ்ட்டு உத்தமமாக நடந்து நீதியை நடப்பிக்கணும், கர்த்தருடைய சத்தியத்தை மனதார பேசுகிறவனாக இருக்கமா இன்னைக்கு? அப்படி நாம் இருக்கிறது போலவும், அதே போல் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும்
குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ பணத்தை வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பணத்தை பரிதானம் வாங்கக்கூடாது. அதாவது கைக்கூலி பொருந்தி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, கொலை செய்கிறதுக்கு பணத்தை வாங்கி கைக்கூலிகளாக பொருந்தி அப்பாவி மக்களை கொன்று போடுறாங்க இல்லையா. ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துறதுக்கு எத்தனைப்பட்டு அவங்கள கொலை செய்யும்படியாக பரிதானம் வாங்கி கொள்கிறாங்க கூலிக்காரங்க. அந்த மாதிரியான காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்கள் இருக்கீங்கன்னா என்றென்றைக்கும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் பார்க்கும்போது, அப்போ நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்க, அவருடைய நாமத்துக்கு மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள்னு சொல்கிறார். ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக அக்கிரமத்தை செஞ்சாலும் நீங்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, தேவன் ஞானத்தில் நடங்கன்னு சொல்கிறார், இச்சை அடக்கத்தோடு இருங்கன்னு சொல்கிறார். அதே போல் பொறுமையாக இருங்க, பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய முடியும் நம்ம இலையிலேருந்து. அதனால் நம்ம பொறுமையை காக்கணுன்னு தான் இது மூலமாக நமக்கு தேவன் வலியுறுத்துக்கிறார். அதனால் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இந்த காரியத்தில் நம்ம இந்த காரியங்களை அதிகமாக நம்ம பெருக்கி கொள்ளும் பொழுது அப்போ உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ நம்மளை வீணராக விடமாட்டார், கனியற்றவர்களாகவும் தேவன் விடமாட்டார். கர்த்தருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இந்த இச்சை அடக்கம், பொறுமை, சகோதர ஸ்நேகம், தேவ பக்தி இதெல்லாம் பார்க்குறோம், விசுவாசம்லாம் இதெல்லாம் நமக்குள்ளே பெருகிக்கிட்டே இருக்கும்போது நாம் கனி கொடுக்குறவங்களா இருப்போம். அதனால் இவைகள் இல்லாதவன் தான் எவனோ அவன் தான் தேவனுக்கு முன்பாக பாவங்களை தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சருகி போன குருடனை போல இருப்பான். ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஆனால் எல்லாத்தையும் அவன் மறந்து கர்த்தருடைய வார்த்தை, அவர் செய்த அற்புதங்கள், அவர் நம்மை பாவத்திலேருந்து மன்னித்தது எல்லாத்தையும் மறந்து அவன் பாவத்தை செய்ய எத்தனிக்கிறான்னா அப்போ அவனுடைய கண் எப்படி இருக்கான், கண் சொருகி போன குருடனை போல அவன் இருக்கிறான். அவன் தன்னை தேவனை அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்ளாமலும் அதை உறுதிப்படுத்தாமலும் இருக்கிறான். ஆனால் நீங்களோ அதை உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையாக இருங்க. இவைகளெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு காலம் நீங்கள் இடறி விழமாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்கீங்க. அப்போதான் நீங்கள் அங்கே பிரவேசிக்க முடியும். உங்களுக்கும் பரிபூர்ணம் அங்கே அளிக்கப்படும்னே வேதவசனம் சொல்லுது. அதனால் நமக்கு கொடுத்த நித்திய அழைப்பை அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரம செய்கைகளை பார்த்து நாம் வீணராகவும் கனியற்றவர்களாகவும் இல்லாதபடிக்கு ஏசப்பா இன்னைக்கு எச்சரிக்கிறார், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கன்ட்டு. அதனால் என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும்னு சங்கீதம் 62:5 சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆத்மா கர்த்தரை நோக்கி காத்திருக்கணும். நம்ம நம்புகிற ரட்சிப்பு கர்த்தரால் தான் வரும். ஏன்னா நெகேமியா அன்னைக்கு அந்த எருசலேத்தின் ஆலயம் எரிக்கப்பட்டோம், அதனுடைய சுற்றுச்சுவர் எல்லாம் எரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தபோது அந்த ஜனங்களுக்கு நிறைய உதவிகளை செய்தார் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கும் ஆலயத்துடைய அந்த சுற்றுச்சுவரெல்லாம் கட்டி அலங்கத்தை கட்டி எழுப்புறதுக்கும் அவர் உதவி செஞ்சார். அப்போ குறிப்பிட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளை கூட முதற் பலன்களாகவும் குறித்து திட்டம் பண்ணினான். நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். அதாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய விறகு காணிக்கைகள்லாம் முதற் பலன் எல்லாம் அவர் முன்னாடியே செலுத்தி முடிக்கிறாரு. அதே போல் அந்த ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மையெல்லாம் ஒரு விஷயம் தேவனை நோக்கி கேட்குறாரு, நன்மை உண்டாக என்னை நினைத்தரலும். அப்போ இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவங்கள சரி, தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்க பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளை கற்பனை கை கொண்டு இருக்கிற நீதிமான்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, நன்மை உண்டாக என்னை நினைத்தரலாம். அன்றைக்கி நெகேமியா கேட்டது போல் கேளுங்க. அப்போ உங்கள் இலையில் இருக்கிற அக்கிரமத்தை தேவன் நீக்கி போடுவார். ஏன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து என்னை நினைத்தொருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு சொல்லி நெகேமியா
13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்கிறார். அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்க, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க, வாசலை காக்கிறவங்க, சபையை காக்கிறவர்கள, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் காக்கப்படணும் இல்லையா? அவங்கள யாருமே கெட்டு போகக்கூடாது இல்லையா? அதே போல் லேவி, இதெல்லாம் நான் லேவியருக்கு சொன்னேன். தேவனே நீங்கள் இதை குறித்து நினைத்தொருளி மிகுந்த கிருபையாக நீங்கள் இறங்குங்க, இறக்கம் செய்யுங்கன்ட்டா. அப்போ நெகேமியாவுடைய ஞானத்தை பாருங்கள், அது தேவ ஞானமாக இருந்தது இல்லையா? அது அப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கி அதுக்கு நம்ம தகுதியாக நம்மளும் சுத்திகரிக்கப்பட்டு ஆலயத்தின் வாசல்களை, சபையாரை காக்கிற, வாயில் காக்கிறவர்களாய் நாமும் இருக்கணும். அப்போ நம்ம சொல்லலாம், தேவனிடத்தில் இறக்கத்தை கேட்கலாம், கிருபையை கேட்கலாம். அப்போ கர்த்தருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ இப்போ தேவ சமூகத்தில் உங்களுக்குரிய நன்மையை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு காரியத்தை இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராரு. அதனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள், அவருடைய பாதத்தில் உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. அப்போ கர்த்தர் நீதிமானை என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் பேர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு இன்றைக்கி நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மையும் நித்திய கீர்த்தி உள்ளவனாய் வைப்பார். ஆமீன்.